மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னா மேரிகோ லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இது ஒரு எஃப்எம்சிஜி பிராண்டு. இப்போ எப்படி நம்ம ஐடிசிலாம் பார்க்குறோம் அது மாதிரி ஒரு எஃப்எம்சிஜி பிராண்ட். இது வரைக்கும் கிளியரா இந்த பிராண்ட் என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் போகிறாங்க, இந்த ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கலாமா வேணாமாங்கிறதுலாம் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிடுங்க. பிகினர்ஸ் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எந்த ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சில விஷயங்களை முடிவு பண்ணிக்கணும். அதாவது அந்த கம்பெனியோட சிஏஜிஆர் எவ்வளோ க்ரோத்தில் இருக்கணும், அதாவது சேல்ஸ் சொல்கிறேன், சேல்ஸ் இயர் ஆன் இயர் சேல்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஒரு வருஷம் 10 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கணும், 5 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களாங்கிறதையும் பார்த்துக்குங்க. சும்மா ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்காக மட்டும் நான் வாங்குவேன் அப்படின்னு இல்லாமல், க்ரோத்தும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், க்ரோயிங் ஸ்டேஜ்லையும் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மினிமம் பெஞ்ச் மார்க் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா தென் யூ ஆர் டூயிங் குட். ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த அனாலிசிஸ் ப்ராசஸை கவனிங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கம்பெனி ஆல் டைம் சார்ட் ஓப்பன் பண்ணுவோம். 2002 டேட்டா இருக்குது. இதில் 2002 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 212 மடங்கு வளர்ச்சி இருக்குது. சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக சொல்ல 212 மடங்கு வளர்ச்சி இருக்குது. அதற்கு வந்து டிவிடெண்ட்டை இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டைம் டு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டிவிடெண்டோட சைஸே பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த ஏர்னிங்ஸ். அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதில் 75% மேலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்டாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி இது வரைக்கும் கொடுத்துட்டும் வந்திருக்காங்க. அதை தாண்டி இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. லாஸ்ட் 5 இயர், எப்பவுமே 5 இயர் அந்த வந்து ட்ரெண்ட் பார்க்கணும். ட்ரெண்டிங்கில் இருக்காங்களா இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ல எத்தனை பர்சன்ட் இருக்கு? 60%. 60%ங்கிறது கொஞ்சம் கம்மி தான், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி தான். எஃப்எம்சிஜி கம்பெனிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ட்ரெண்ட் அவுட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை செக் பண்ணணும்னா நீங்கள் லாஸ்ட் 3 இயரும் செக் பண்ணணும். 3 இயர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 59% இருக்கு. ஒன்றும் பெரிய அளவு ட்ரெண்ட் அவுட்டும் ஆகலை. ஸோ இது ட்ரெண்ட் அவுட்டும் ஆகலை, ட்ரெண்ட் இன்னும் வரல, ரெண்டுமே ஆவரேஜாக இருக்கு. லாஸ்ட் 1 இயரா பல நிறுவனங்கள் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்திருந்தாலும் கூட இந்த கம்பெனி லாஸ்ட் 1 இயர்ல 21% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த ஷேர் பிரைஸ்ல சொல்றாங்க. இந்த ஷேர் பிரைஸ் ஓவர் வாலடைலா இருக்காங்கிறத பார்க்கும்போது நீங்க இதுல கொஞ்சம் மீடியம் வாலடைலிட்டி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. பட் நத்திங் டு பாதர். நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி நம்ம போர்ட்ஃபோலியோல கொண்டு வரும்போது பல பேர் சொல்றது என்னன்னா டெப்ட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கிறது தப்பு கிடையாது. கடனே இல்லாத ஒரு மனிதன் அவன் வந்து வாழ்க்கையில முன்னேறிட்டான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடியவன் கடன் இல்லாம முன்னேறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கடனே இல்லாத நிறுவனம், அதில் எந்த குழப்பமும் இல்லை. இதில் ROI 40%க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா நம்மளாம் பார்க்குறோம். ஆனால் ROIங்கிறது ஒரு ட்ராப் தான், அதில் போய் மாட்டிக்காதீங்க. நமக்கு ROI மட்டும் போதாது, நம்மளுக்கு அந்த சேல்ஸ் இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதையும் நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிற இந்த மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 1,10,000 கோடி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி நான் சொல்லிட்டேன். இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிராண்டெல்லாம் என்னன்னு பாருங்க. பாராசூட் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, இது சஃபோலா சமையல் எண்ணெய், சஃபோலா எண்ணெய், சஃபோலா ஓட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிராண்டெல்லாம் இவங்களுடைய எஃப்எம்சிஜிக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் இவங்க கவனிச்சோம்னா இந்த சஃபோலா ஓட்ஸ் மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் ரெகுலராக இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கீழே இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடியதை விட கொஞ்சம் ப்ரீமியம் பிராண்டட் மக்கள் அதிகமாக எடுப்பாங்கன்னு அதில் மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த பகுதியில் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் அவங்களோட சேல்ஸ் 20% வளருது. இது ஒரு பெரிய வால்யூமாங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஏன்னா இயர் ஆன் இயர் அந்த ப்ரீமியம் ப்ராடக்ட் வளருது, ரைட்டு. சேல்ஸ் ஓவரால் சேல்ஸ் நம்ம வந்து வளருதான்னு பார்க்கணும். மென்ஸுக்கு தேவையான சில வெல்னஸ் ப்ராடக்ட்ஸும் இவங்க கொண்டு வராங்க. அதாவது க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் சொல்கிறாங்க, அதெல்லாமே கூட அக்வயர் பண்ணி அவங்களோட இதில் இணைச்சிட்டே வராங்க. ஆனால் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிங்க எல்லாருமே நான் பொதுவாக பார்க்குறேன், எல்லாருமே உங்களுடைய வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நாங்கள் வந்து கிராமப்புறங்களில் இப்போது அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், கிராமப்புறங்களில் எங்களோட சேல்ஸ் அதிகரிக்கும் எதிர்காலத்தில் அப்படின்றாங்க. யார்? ஐடிசி சொல்கிறாங்க, இந்துஸ்தான் யூனிலிவர் சொல்கிறாங்க, ஈவன் இந்த கம்பெனி சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா, இவ்வளோ நாளாக கிராமங்களில் யாருமே எஃப்எம்சிஜி ப்ராடக்டே வாங்கலையா, இல்லை இன்னைக்கு தான் வாங்க போகிறாங்களா, இனிமேல் தான் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. நான் வால்யூமை யாருமே சிட்டியை பேஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது ஆல்ரெடி பெனட்ரேட்டட் ப்ராடக்ட். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேருக்கு போய் சேரணும் அவ்வளோ பேர்கிட்ட ஓரளவுக்கு போய் சேர்ந்தாச்சு. இனிமேல் பெருசாக வால்யூம் பிக்கப் பண்ண முடியுமா அப்படின்னா புது புது ப்ராடக்ட்ஸும் உள்ளே வரணும். ப்ளஸ் அது முக்கியமாக ப்ரீமியம் பிராண்டடாக இருக்கணும். அதில் இவங்களுக்கு மார்ஜினும் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் இவங்க கண்டிப்பாக பார்க்குறாங்கன்னா தென் வி கேன் கோ. பட் இவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் கிராமப்புறத்தோட தேவையை வச்சு நாங்கள் என்ன பண்ணி எங்களோட வால்யூமை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு. அது இல்லாமல் சர்வதேச பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எதை சொல்கிறாங்கன்னாக்கா இந்த பங்களாதேஷ், வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கெல்லாம் வந்து இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இருந்தாலும் அந்த நாடுகள் எல்லாம் டிபெண்ட் பண்ணி ஒரு ஆப்பிரிக்கா, வியட்நாம், பங்களாதேஷ் இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி நம்ம போகிறதுங்கிறது ஆபத்து தான். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்ல ஆபத்து தான். பட் இருந்தாலும் அங்கெல்லாம் இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து ஒரு 20% இருக்குங்கிறத நம்ம தவிர்க்கல. ஸோ இவங்களுக்கு வேற சில பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இந்த எண்ணெய் வகைரெல்லாம் அதிகமான ப்ரைஸில் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே ப்ரைஸில் இருக்கிறது இல்லை. ஈவன் நீங்கள் தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், பாமாயிலாக இருக்கட்டும், இதெல்லாம். அடுத்தது இந்த எண்ணெய் விற்கிற கடைகளை விசாரிச்சு பாருங்க. நீங்கள் ஏதாவது எண்ணெய் விற்கிற சஃபோலா எண்ணெய் விற்கிறீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெயில் எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு சரின்னா அவங்க வைக்கிற மார்ஜின் ஜஸ்ட் 1 ரூபி அல்லது 2 rupees தான் இருக்கும். அவங்க வாங்குற விலைக்கும் விற்கிற விலைக்கும் ஒரு 2 ரூபாய் வித்தியாசத்தில் தான் விற்பாங்க.
117 ரூபாய்க்கு வாங்கினா 119 ரூபாய்க்கு விற்பாங்க, 112 ரூபாய்க்கு வாங்கினாலும் 114 ரூபாய்க்கு. இப்போ எண்ணெயிலெல்லாம் ப்ராஃபிட்டே கிடையாது. அப்படிதான் ஒரு சாதாரண கடைக்காரரே இதுதான் வியாபாரம் பண்ணுவார். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன அது வாங்கிறதுக்காக மக்கள் வருவாங்க, மற்ற பொருள் விற்று லாபம் சம்பாதிக்கலாம். அப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இவ்வளோ அதிகமான வால்யூம் எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இதோட ரா மெட்டீரியல் அப்பப்போ ஏறுறது இறங்குறதுனால ஏற்படக்கூடிய அழுத்தம், ப்ரெஷர் வந்து இந்த கம்பெனிக்கு இருக்கும். பி கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 53 பி. யோசிச்சு பாருங்க, இந்த கம்பெனியில் 53 பி இருக்கிறதுக்கு என்ன இருக்கு உள்ள? சேல்ஸ் இருக்கணும். சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, இயர் ஆன் இயர் சேல்ஸ்னா குறைஞ்சது 25%லேருந்து 30% இயர் ஆன் இயர் சேல்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 55 பி தான் அலௌடு. அப்போ அதுதான் இருக்குதாங்கிறதே நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் புரியும். அதே இல்லாமல் போட்டி, பயங்கர ப்ரெஷர். டாபர், அதானி, அதுக்கப்புறம் இந்த வில்மார், ரிலையன்ஸ் கன்சியூமர், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே டைரக்ட் டு கஸ்டமர் ப்ராடக்ட்டை விற்கிறாங்க. இவங்களுக்கும் அதே ப்ரெஷர் இருக்குது. அவங்களுடைய போட்டி போட முடியாதனால மார்ஜினை ஏற்ற முடியாது. கொஞ்சம் மார்ஜின் ஏற்றினா கூட மற்ற பிராண்ட் இவங்களும் அடிச்சு சாப்பிட்டு போயிடுவாங்கங்கிறதுலாம் ஒரு நெகட்டிவான விஷயமா நம்ம பார்க்குறோம். கடந்த வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க டிவிடெண்ட் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அர்னிங் பர் ஷேரோடு கம்பேர் பண்ணும்போது ஓவரால் பார்த்தா 1.2 1.5% ஷேர் ப்ரைஸ் வந்து ஈல்டு தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் டிவிடெண்ட்டாக கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 70% அரௌண்ட் 75% அரௌண்ட் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறது உண்மை தான். பட் போன ரெக்கார்டில் இவங்க வளர்ந்து வந்த வேகம்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10% தான். இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்டு சேல்ஸ். அப்போ 8 to 10ங்கிறது உங்களுக்கு போதுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த 5 வருஷத்தில் பெருசாக இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ வச்சிருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகமாக பண்ணால் 10 to 12% வளர்ந்தாங்கன்னா பெரிய விஷயம். நான் 12 எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? 12 எடுத்தால் நம்ம ஒருவேளை இந்த ஷேர்லாம் நம்ம வாங்கினோம்னா என்ன நிலைமை ஆகுங்கிறதையும் நம்ம கேல்குலேட் பண்ணாமல் நம்ம இந்த ஸ்டாக் பக்கம் போயிடக்கூடாது. சொல்ல முடியாது, சில நேரத்தில் சில விஷயங்கள்லாம் புதுசாக உள்ள வரும்போது பெரிய அளவுக்கான ட்ரெண்டெல்லாம் எடுத்திருக்கு. பட் எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ வேகத்துக்கு போகாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டில் எல்லாம் லாக் ஆகி உட்காந்துருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு பாண்டை விட கம்பேரிட்டிவ்லி இது ஃபார் பெட்டர். ஒரு பாண்டு 9% கொடுத்து அந்த பாண்டை சரியான நேரத்தில் விற்க முடியலன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஸ்டாக் வந்து இந்த 10 to 12 வளருதுன்னா இட் இஸ் மோர் தென் பாண்ட். அதில் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். இந்த கம்பெனியுடைய பி 61, அதாவது 53லேருந்து 60 இந்த ரேஞ்ச் வந்து ஆசிலேட் ஆகிறது நம்மளால் பார்க்கணும். ப்ரைஸ் டு புக்கு அது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 26 மடங்கு இருக்குது. 32 ரூபாய் தான் அதோடைய புக் வேல்யூ. அது பார்த்தோம்னா இங்கே 855 ரூபா வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் விற்கிது இல்லையா? இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூஷன் வந்து ஓவராக இருக்குது. ROI 41. ROI பார்த்து தான் நான் பல தடவை சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க. ROIங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. சேல்ஸ், இயர் ஆன் இயர் சேல்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு. ஏன்னா 12% ROI வச்சே இயர் ஆன் இயர் சேல்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்குது. இதோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 8% அரௌண்ட் வச்சுருக்காங்க. இதோடைய ப்ரொமோட்டர்கிட்ட தான் 60% ஸ்டேக்ஸ் இருக்குது. ரீட்டைலில் கிட்டத்தட்ட 4.5% தான் இருக்குது. இந்த கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் இன்னும் இந்த Q1 வரல. பட் மார்ச் வரைக்கும் வந்தது வரைக்கும் சொல்கிறேன். எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. அதாவது இந்த மார்ச், அதுக்கு முந்தின மார்ச், அந்த 3 குவார்டர் எடுத்து செக் பண்ணோம்னா ஒரு 400 கோடியிலேருந்து 450 கோடி, 450 கோடியிலேருந்து 500 கோடிங்கிற மாதிரி உங்களுக்கு இயர் ஆன் இயர். அப்போனா என்ன, அந்த 10 to 12%ங்கிறதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த குவார்டர்லி ரிசல்ட்டும் உங்களுக்கு ரிவீல் பண்ணுது. எனிவே நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். ஆனுவல் ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா 2021 9 ரூபாய் 8 பைசா இருந்த ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்? 2 டைம்ஸ், அதாவது 18 ரூபா ஆகணும். 18 ரூபா ஆக வேண்டியதுக்கு 13 ரூபா 57 பைசா தான் இருக்குது. அப்போ எவ்வளோ குறையுது? 4 ரூபா 50 காசு குறையுது. கிட்டத்தட்ட 4 ரூபா 50 காசுங்கிறது வந்து இதோட கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30% டிப்பு சேல்ஸில். அப்போ நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு ஈக்குவலாக இது பெர்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறத தான் புரிய வைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ போட்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்கை மட்டும் சொல்கிறது முக்கியம் கிடையாது. இதையும் நம்ம சொல்லணும். இது அந்த எதிர்பார்ப்புகளை அச்சீவ் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகிற நிறுவனமாக இது இருக்குது இப்போது. ஏன்னா ஷேர் ப்ரைஸும் வேல்யூஷன் பார்த்தா எங்கேயோ வளர்ந்து நிற்கிது. இதுதான் முயல் ஆமை கதை. என்னென்னா ஃபண்டமெண்டலுங்கிறது ஆமை மாதிரி பொறுமையாக வளரும். ஷேர் ப்ரைஸ் திடீர்னு வேகமாக வளர்ந்து ஒரு இடத்துல போய் தூங்கிடும். அந்த மாதிரி தூங்கினது தான் உங்களுக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அந்த கேட்டகரியில் இதுவும் ஃபாலோ ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் ஐடியா கொடுத்துட்டேன். வளர்ச்சியே இல்லைன்னு நான் சொல்லலை. எதிர்காலத்தில் நல்லா வளர கூட செய்யலாம். ஆனால் இதுவரையும் கடந்து வந்த பாதையில் 2 மடங்கு வளர்ந்துருக்கணும் குறைஞ்சபட்ச சேல்ஸ் அப்படிங்கிறது. சேல்ஸ் க்ரோத் காட்டும் பாருங்க. 11 to 12, 3 வருஷம் பார்த்தா 12%, 5 வருஷம் பார்த்தா 11% CAGR தான் வளர்ந்துருக்கு. TTM விட்டுருங்க, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அதில் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. மேபி எதிர்காலத்தில் இன்னும் கூட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், ஓன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா நெட் ப்ராஃபிட் கூட கவனிங்க, 9 to 11 இந்த மாதிரி தான் நம்ம கணிதற்கு தெரியுது. பாருங்க, ROI 40% இருந்தாலும் கூட இயர் ஆன் இயர் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகலைன்னா அந்த ஸ்டாக் என்ன ஆகும்? ஸ்ட்ரகிள் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 200 மடங்கு க்ரோத்னு போன 20 வருஷத்துல 25 வருஷத்துல சொல்றாங்க. 200 மடங்கு வளர்ந்த நிறுவனம் தான் இது. மீன்ஸ் ஷேர் பிரைஸ்ல சொல்றேன். பட் ஃபண்டமெண்டல் அந்த ஈக்குவல் வளரலன்னா கண்டிப்பா நமக்கு எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வரலாம். இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி 53, 54 போன 10 வருஷம் எடுத்தோம்னாலும் சரி,
5 வருஷம் எடுத்தாலும் சரி கிட்டத்தட்ட அந்த 52 54 இந்த ரேஞ்சு காட்டுது. இப்போ இந்த கேஸில் நான் 53 ஆவரேஜ் பிஏ எடுத்தால் கூட இன்னைக்கு அதான் இருக்குது கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்க்கான earning per share எல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணுறோம். 2021 26 வரைக்கும் எடுத்து அதை நம்ம லைட்டாக ட்ராக் பண்ணி பார்த்தோம்னா எதிர்காலத்தில் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 2031 அப்ராக்சிமேட்டாக 23 ரூபாயிலேருந்து 24 ரூபா அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும்னு சொல்லலை, அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஒருவேளை இதுதான் அச்சீவ் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ இந்த ஷேர் ப்ரைஸை நம்ம எதிர்காலத்தில் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 856 ரூபாய் இருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸ் 24 ரூபாய் earning per share எதிர்காலத்தில் நான் சொல்ல ஒரு 5 இயர்ஸில் சொல்கிறேன், 5 இயர்ஸில் ஆச்சுன்னா அப்போ இந்த கம்பெனியோட பிஇ இப்போ இருக்கிற மாதிரி 40 இருக்குமா 50 இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம எல்லா கேஸ்லையும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 30 தான் இருக்குன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு 3.5% இயர் ஆன் இயர் லாஸ் வரும். ஒருவேளை பிஇ வந்து 50 வரலன்னா. இது புரியுதுங்களா? ஏன்னா 717 ரூபாய் தான் 30 பிஇ வச்சா கால்குலேட்டிவ்லாம் வருது. அப்போ நமக்கு லாஸ் வரும். அதுக்கு அடுத்தது 40 பிஇ வச்சு பார்க்கலாம். 40 பிஇ வச்சோம்னா 2% இயர் ஆன் இயர் சேல்ஸ். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு 50 55 அந்த ரேஞ்ச் வச்சு கூட பார்க்கலாம்னா உங்களுக்கு 6.91% தான் உங்களுக்கு இந்த ஷேர் ப்ரைஸில் க்ரோத். இது இல்லாமல் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்ட் தனியாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 1.5% அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஷேர் ப்ரைஸில் ஒரு 1.5% வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. அதில் அது இல்லாமல் நமக்கு ஷேர் ப்ரைஸ் மட்டும் என்ன வருதுன்றதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை இது 50 இல்லை 60 வந்தால் கூட இதோட ஷேர் ப்ரைஸு நமக்கு 10%லேருந்து 11% சிஏஜிஆரில் தான் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குதுங்கிறத தான் உங்களுக்கு பலமுறை இந்த எஃப்எம்சிஜி பக்கத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். மேரிகோ அப்படிங்கிறது நல்ல நிறுவனமா? எஸ். ஸ்ட்ராங்கான நிறுவனமா? எஸ். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற வேகத்துக்கு வளரக்கூடிய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறுவனமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு தான். பிகாஸ் இன்னைக்கு எஃப்எம்சிஜி ட்ரெண்ட் அவுட் ஆயிருக்கு, அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ எனிவே பிகினர்ஸ் ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க நினைக்கிறேன். நீங்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோ சேர்க்குறீங்கன்னா ப்ராப்பராக பார்த்து தான் வாங்குவீங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணலாம். எனிவே வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே கம்யூனிட்டியோடைய இண்டக்ஷன் மீட்டில் ஜாயின் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக போச்சு. 4 மணி நேரத்துக்கு மேலே போச்சு இந்த கிளாஸு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எனிவே இந்த வாரம் யாராவது ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இன்னும் ப்ரைஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை, அதே ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கு. ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் வந்து லாங் வே போக போகிறோம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் பெரிய ஃபண்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக போகிறத விட ஒரு கம்யூனிட்டியில் போகும்போது நமக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். பதட்டம் வராது, பயம் வராது. நம்ம இன்னும் லாங் வே போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கம்யூனிட்டின்னு ஒன்று உருவாக்குறோம். நிறைய விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்கன்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.